DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் DMart on New Bypass Road, திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. Plot 20 லட்சம் முதல். Contact 9955118814. ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா முடி அப்படியே ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா? இது முன்னாடி அந்த காலத்தில் இது எதுவுமே பயன்படுத்தாமலே அவர்களுக்கு முடி சாஃப்டாக இருந்தது. அதற்கு அவங்க உள்ளுக்குள்ள இன்டேக்கில் தான் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை உணவுகள் எடுத்திருந்தாங்க. முடிக்கு தனியாக பார்த்தீங்கன்னா எந்த ஷாம்பு பெஸ்ட்டு, எந்த ஆயில் பெஸ்ட்டுன்னெலாம் அவங்க சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சலாம் பண்ணதில்லை. இதுதான் ஒரு விஷயமே, சரிங்களா? ஆமாம். அப்போ முடி நமக்கு நல்ல சூப்பராக இருக்கணும்னா உள்ளுறுப்புகள் சூப்பராக இருக்கணும். உள்ளுறுப்புகளுக்கு முடிக்கு தேவையான விஷயங்களை உணவுக்குள்ளே கொடுக்கணும். அதில் குறிப்பாக உங்களுடைய தலைமுடி நன்றாக இருக்க உங்கள் உள்ளுறுப்புகளில் குறிப்பாக கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் நீங்கள் அழகாக பாதுகாத்தாகணும். கல்லீரல் சம்பந்தப்பட்ட உணவுகளும் சிறுநீரகத்திற்கு சம்பந்தப்பட்ட உணவுகளும் நீங்கள் அதிகமாக உள்ளே கொடுக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌத் இருக்கும். முடி நல்ல உங்களுக்கு உதிராமல் நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ கல்லீரலுக்கு அப்படின்னு பாருங்களேன், கரிசலாங்கண்ணி. இப்போ கரிசலாங்கண்ணி கல்லீரலுக்கு பெஸ்ட்டு. கரிசலாங்கண்ணியை நாம் எடுக்க நமக்கு என்ன ஆகும்? கல்லீரல் பலமாகும். நீங்கள் பாருங்கள், தலைமுடி உதிர்தலுக்கு கரிசலாங்கண்ணி தைலம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில். தலைமுடி ஹேர் ஆயில், அதாவது ஹேர் ஆயில் அப்படின்னாலே அதில் கரிசலாங்கண்ணி இல்லாமல் இருக்காது. பாருங்கள், இது என்ன நடக்குது? அந்த கரிசலாங்கண்ணி அப்படின்றது கல்லீரலை பலப்படுத்துது, கல்லீரலை குளிர்ச்சி அடைய செய்யுது, கல்லீரலை நல்லா எனர்ஜி ஊட்டுது. அதன் மூலமாக தான் உங்களுடைய முடி உதிர்தை நிற்குமே தவிர தலைக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆயிலை வாங்கி தேய்ச்சி ஒரு ஷாம்பு வாங்கி போட்டு அதை நம்ம பாதுகாத்துடலாமா அப்படின்றது ஒரு தவறான முறைங்க. அப்போ இன்டர்னலாக உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்தணும் அப்படின்றத விஷயம். அதே போல் உங்களுடைய சிறுநீரகம் அதிகப்படியான சூடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைமுடி உங்களுக்கு உதிர ஆரம்பிக்கும். இந்த சிறுநீரகத்துக்கு நல்லா நமக்கு பலப்படுத்துறதுன்றது நமக்கு சிறுகன் பீலைன்னு சொல்லுவாங்க. சிறுகன் பீலை, சிறுநீரஞ்சில், பெருநீரஞ்சில் இதெல்லாம் அந்த சிறுநீரகத்துக்கு பெஸ்ட்டு. ஆமாம். அப்புறம் பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்துக்கு பெஸ்ட்டு. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் உணவுல சேர்த்துக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தலைமுடி உதிர்தல்ன்ற பிரச்சனையே வராதுங்க. உங்களுடைய சிறுநீரகத்தை கூலாக வச்சுருந்தீங்கன்னா தலைமுடி உதிராது. அவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுடைய கல்லீரலையும் உங்களுடைய சிறுநீரகத்தையும் கூலிங்காகவும் நல்லா பலமாகவும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது மேலே நீங்கள் கவனம் செலுத்துங்க, பெட்டராக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.